மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். தவறு குறித்து புகார் அளித்தும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் நடைபெறுவதாக அவர் விமர்சித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய உறவினர்கள் அதனை எதிர்த்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில் வேதனையை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை மு.க. ஸ்டாலின் வழிநடத்துவதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியிருக்கிறார். வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறை தீர்ப்பை எழுதுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.